ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் தாமஸ் வியாட் எழுதின ரிமெம்பரன்ஸ் அப்படிங்கிற போமோட சம்மரியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த போமுக்கு இன்னொரு டைட்டில் இருக்குது, தே ஃப்ளீ ஃப்ரம் மீ அப்படிங்கிற ஒரு டைட்டிலும் இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக்காக பிஜிடிஆர்பி இங்கிலீஷோடைய சிலபஸில் இருக்கிறதுனால ரொம்ப டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம இதில் கொடுக்க போகிறோம். நம்ம பிஜிடிஆர்பியோட புது சிலபஸில் இந்த டைட்டில் யூனிட் 1 இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோ கன்ஃபார்மாக ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தாமஸ் வியாட்டோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான சில மெசேஜஸையும் அதை தொடர்ந்து ரிமெம்பரன்ஸுங்கிற இந்த போமோட டீட்டெயில்டான லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷனையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தாமஸ் வியாட் பார்த்தோம் அப்படின்னா 1503 1542 வரைக்கும் வாழ்ந்த ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 16th சென்ச்சுரியில் ஒரு பொலிட்டிஷியனாகவும் அம்பாசிடராகவும் அண்ட் லிரிக் பாய்ட்டாகவும் நம்ம ரைட்டர் தாமஸ் வியாட் இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக நம்ம அவரை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா he introducing the sonnet to English literature. ஸோ நமக்கு சானட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷனே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வியாட்டு தான் நமக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா செட்டு நெட் இந்த மாதிரி எந்த ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பேஸ்டான எக்ஸாம்ஸுக்கு நம்ம போகிறோன்னாலும் கன்ஃபார்மாக சானட்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். அதில் சானட்டை யார் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கொண்டு வந்ததுன்னு கொஸ்டின்ஸை நம்ம பெரும்பாலும் பார்க்க முடியும். அதனால் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வியாட்டு தான் நமக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு சானட்டை கொண்டு வந்தார், சானட்டுங்கிற ஃபார்மேஷனை கொண்டு வந்தாருங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். ஹி வாஸ் பர்ன் அட் ஆலிங்டன் காசில். ஸோ இவர் பார்த்தோம் அப்படின்னா ஆலிங்டன் காசில் பக்கத்தில் இருக்க மைட் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு பிளேஸில், கென்ட்டில் இருக்கிற பிளேஸில் இவர் இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுடைய ஃபேமிலி பார்த்தோம் அப்படின்னா யார்க்ஷயரில் தான் ஒரிஜினலாக இவங்களுடைய பூர்வீகம் இருந்திருக்கு. அண்ட் இவருடைய ஃபேமிலி பார்த்தோம் அப்படின்னா லன்காஸ்ட்ரியன் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸை இவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு லன்காஸ்ட்ரியன் அண்டு யார்கிஸ்ட் அப்படின்னு சொல்லி 2 குரூப் ஆஃப் பீப்புளை நமக்கு தெரியும், ஹெல்லில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதில் பார்த்தோம்னா இவங்க 2 பேருக்கும் தான் வார் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்லி நடக்கும். வார் ஆஃப் ரோசஸ், ஓகேங்களா? வார் ஆஃப் ரோசஸ்ங்கிற ஒரு சண்டை இவங்க 2 பேருக்கு நடக்கும். அதில் ஈடுபட்டவங்க லன்காஸ்ட்ரியன் அண்ட் யார்கிஸ்ட். இதில் லன்காஸ்ட்ரியனை தான் வியாட்டோட ஃபேமிலி கூட இருந்திருப்பாங்க. அண்டு லேட்டர் பார்த்தோம்னா நமக்கு வியாட் பார்த்தோம்னா அவங்களுடைய ஃபாதர் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவர் ஆல்ரெடி கிங்ஸ் இருக்க கோர்ட்டில் வேலை செஞ்சுருப்பார். ஸோ இவர் செயின்ட் ஜான்ஸ் காலேஜில் அவருடைய ஸ்டடீஸை முடிச்சுட்டு, அதாவது அது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. ஸோ அவருடைய ஸ்டடீஸை முடிச்சுட்டு அவங்க அப்பா இருந்த அந்த ஒரு ஜாப்லேயே பார்த்தோம்னா இவரும் போய் கிங்கோட சர்வீஸ்லேயே ஈடுபடுவார். அதாவது ராஜாவுக்கு சேவை செய்கிற மாதிரி அந்த ஒரு ஒர்க்குக்கு இவருக்கு போகிறாங்க. அண்டு இவருடைய பிரின்சிபலான பேட்ரோன், அதாவது இவருக்கு கடைசி வரைக்கும், ஓகேங்களா, ஒரு முதன்மையான ஒரு பேட்ரோன் தாமஸ் கிராம்வெல் தான் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வியாட்டுக்கு கடைசி வரைக்கும் இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, ஒரு கிங் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கீழே நிறைய ரைட்டர்ஸ் எழுதுவாங்க. அவங்களுக்கு நிறைய பணம் தருவாங்க. நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரைட்டர்ஸ் ராஜாக்கிட்டையோ இல்லைன்னா குயின்கிட்டையோ பணம் வாங்கிக்கிட்டு நிறைய ரைட்டிங்ஸ் எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி தாமஸ் கிராம்வெல் தான் ஒரு முதன்மையான ஒரு பேட்ரோன் அப்படின்னு சொல்லலாம். வியாட்டு எழுதுறதுக்கு நிறைய பண உதவி செஞ்ச ஒரு பர்சன் அப்படின்னா தாமஸ் கிராம்வெல் தான். நிறைய இடங்களில் தாமஸ் கிராம்வெல்னால் இவர் எஸ்கேப் ஆகியும் வந்திருப்பார். நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் பார்த்தோம்னா தாமஸ் கிராம்வெல் வியாட்டுக்கு நிறைய பண உதவி செஞ்சுருக்காங்க. அண்டு தாமஸ் கிராம்வெல் இறந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவரை வியாட்டை பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் மறுபடியும் அவர் இருந்த இடத்துலேருந்து திரும்ப வர சொல்லி அவரை ஜெயிலில் கூட போட்டு வச்சுருப்பாங்க. அது 1541 நடந்திருக்கும், ஓகேங்களா? கிராம்வெல் இருக்கவும் தானே நீ இவ்வளோ நாள் சேஃபாக இருந்த, வா இப்போ நீ ஜெயிலுக்கு வா அப்படிங்கிற மாதிரி அவரை மறுபடியும் ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட தாமஸ் வியாட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பார். அவர் செஞ்ச வேலைனால தான். ஸோ அது ரிலேட்டடாக தான் அந்த போமும் இருக்கும். டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம், ஓகே? ஸோ இவருடைய போம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு ரைட்டிங்ஸ் கூட வியாட்டோட ரைட்டிங்ஸ் பப்ளிஷ் ஆக கிடையாது. யாருமே அவருடைய ரைட்டிங்ஸ், அவரே சரி இல்லை மற்றவங்களும் சரி, அவர் வாழ்ந்த காலத்தில் எந்த ஒரு ரைட்டிங்ஸும் பப்ளிஷே ஆக கிடையாது. ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் தி கோர்ட் ஆஃப் வீனஸ் அப்படிங்கிற ஒரு
ஆந்தாலஜியில் வந்து பார்த்தோம் ஆந்தாலஜியில் ஏர்லியஸ்ட் எடிஷன்னு சொல்லலாம். இவருடைய போயம்ஸ் வந்து வெளிவந்த ஒரு ஏர்லியஸ்டான எடிஷன் அப்படின்னா தி கோட் ஆஃப் வீனஸ் அப்படின்னு சொல்லி 1537 வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளிவந்திருக்கும். ஆனால் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருடைய ரைட்டிங்ஸ் எதுவுமே பப்ளிஷ் ஆகலை. அண்டு இவருடைய மேஜரான புக்கு ஓகேங்களா. ஸோ இவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி இவருடைய ரைட்டிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு டைட்டிலில் வருது அப்படின்னு பார்த்தோன்னா டர்ட்டில்ஸ் மிஸ்செல்லனி அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் ஆஃப் ரைட்டிங்ஸில் 1557 வந்து பார்த்தோம்னா பிரிண்டடாக வெளிவருது. கிட்டத்தட்ட இவர் இறந்து 15 வருஷம் கழித்து தான் இவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே டோட்டல்ஸ் மிஸ்செல்லனிங்கிற பப்ளிகேஷனில் வெளிவருது 1557. இதனால் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இவருடைய ரைட்டிங்ஸ் வெளி உலகத்துக்கு வந்தது அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். அண்டு இவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹென்ரிங்கிற பிரதர் வந்து இருக்காங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு இன்ஃபேண்ட் ஓகேங்களா, ஒரு குழந்தை வந்து பிறந்தோன்னே இறந்துருக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம். அண்ட் இவருக்கு சிஸ்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்கரெட் அப்படிங்கிற ஒரு பர்சனும் இவருடைய சிஸ்டர் வந்து இருந்திருக்காங்க. அந்த மார்கரெட் தான் சர் ஆண்டனி லீ அப்படிங்கிறவங்கள மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. அண்டு வியாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த போம்லேயே உங்களுக்கு வந்து நல்லா தெரியும், தே ஃப்ளீ ஃப்ரம் மீ ஓகேங்களா. ஸோ இவரை விட்டு நிறைய பேர் வந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது, அதாவது உமன்ஸை தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. இன்னும் நம்ம இதில் ஒரே ஒரு உமனை மட்டும் வச்சு கூட இந்த போம் வந்து அவர் எழுதியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. வியாட்டை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா நிறைய புரளிகளாகவும் பேசப்படுது. அதாவது வந்து அது உண்மையாக பொய்யானே தெரியாது. நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா ஆனி போலின்ங்கிற ஹென்ரி எயிட்டோட ஒய்ஃபு கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வந்து வியாட் இருந்தார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அந்த போவுமே வந்து நமக்கு வந்து சர்க்குலேட் ஆகியிருக்கும். ஸோ அது உண்மைன்னு பல பேர் சொல்லுவாங்க, பல பேர் பொய்ன்னு சொல்லியிருப்பாங்க ஓகே. ஸோ அப்படி தான் இவர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆனி போலின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அவங்கள வந்து தூக்கில் போட்டு கொண்டிருப்பாங்க. அவருடைய ஹஸ்பண்ட் ஹென்ரி எயிட்டே வந்து கில் பண்ணிடுவார். காரணம் என்னென்னா அவங்க வந்து அந்த தன்னோட மனைவி இவங்கள ஆனி போலின் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 நபர்களோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தம்பியோட சேர்த்து கிங்கை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லி தான் ஆனி போலினை கொலை பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு பெண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு, வியாட்டும் இருந்தாருன்னு சொல்லி தான் அவரையும் பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க. ஆனால் இவரும் சாதாரண ஆள் இல்லை, இவரும் கிட்டத்தட்ட ஒரு 3 மேரேஜ் வரைக்கும் பண்ணியிருப்பார். இவரும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் தான் இருந்திருப்பாங்க. பட் இதெல்லாம் உண்மைன்னு பல பேர் சொல்கிறாங்க, பொய்னும் பல பேர் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த போம் வர்றதுக்கான ஒரு முக்கியமான ரீசனாக கூட இருக்கலாம்னு வச்சுக்குவோம் ஓகே. ஸோ அப்படிப்பட்ட நபர் பார்த்தோம் அப்படின்னா வியாட் வந்து கிட்டத்தட்ட 6 feet டால் ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 6 அடி உயரம் இருப்பார். அண்டு போத் ஹேண்ட்ஸம் ஓகேங்களா, ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காகவும் இருப்பார். அதாவது நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பாருன்னு வச்சுக்குவோம் வியாட் வந்து ஓகேங்களா. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான். அண்டு இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹென்ரியோட சர்வீஸில் ஓகேங்களா. ஹென்ரி கிட்ட வந்து வேலைக்கு எப்போ ஜாயின் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா 1515 ஹென்ரி கிட்ட வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஷிவர் எக்ஸ்ட்ராடினரி அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஹென்ரி கிட்ட வேலைக்கு போகிறாரு. 1515 போகிறாரு. ஷிவர் அப்படிங்கிறது 2 மீனிங் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டிச் பண்ணுறவங்கள நம்ம வந்து ஷிவர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இன்னொரு மீனிங் வந்து ட்ரைனேஜ் பைப்பு போகுது பார்த்திங்களா அண்டர் கிரவுண்டில், அதை வந்து சொல்கிறோம் ஓகே. ஸோ இவர் என்ன வேலையில் ஜாயின் பண்ணியிருப்பாருங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்தோம்னா இவர் வந்து செயின்ட் ஜான் காலேஜில் கேம்பிரிட்ஜும் வந்து படிக்கிறாரு. அங்கேருந்து ஜாயின் பண்ணி இவர் இங்கே வந்து கூட ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்காரு. அண்டு இவருடைய ஃபாதர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தாமஸ் போலினோட அவங்களுக்கு கீழே வந்து கான்ஸ்டபுளாக பார்த்தோம் அப்படின்னா நார்விச் கேசிலில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். யாருன்னா வியாட்டோட ஃபாதர் ஓகேங்களா. ஒரு கான்ஸ்டபிளாக அங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு லிங்க்கில் தான் பார்த்தோம் அப்படின்னா வியாட்டு வந்து ஆனி போலினோட ஒரு லிங்காக இருந்திருக்கும். ஆனி போலின் பழகிறதுக்கு வந்து ஒரு காரணமாக வந்து இருந்திருக்கும். அண்ட் இவர் வந்து ஹென்ரி கூட வந்து சர்வீஸில் வந்து அவருக்கு கீழே வந்து பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே பணிபுரிஞ்சிட்டு இருந்திருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹென்ரி எயிட்டே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ரிசனர்டு இன் த டவர் ஆஃப் லண்டன். அவரை வந்து தாங்கிட்ட வேலை செய்கிறாரு பாவம்லாம் கிடையாது, லண்டன் டவரில் வந்து பிடிச்சி ஜெயிலில் வைக்கிறாங்க. 1536 பார்த்தோம் அப்படின்னா தாமஸ் வியாட்டை வந்து ஹென்ரி வந்து லண்டன் டவரில் சிறைப்பிடிச்சு வைக்கிறாரு ஓகே. ஸோ அது ஒரு வேளை பார்த்தோம் அப்படின்னா ஹென்ரி ஹோப்டு ஹீ வுட் இன்கிரிமினேட் தி குயின் ஓகேங்களா. ஹென்ரி நம்புறாரு, ஒரு வேளை இவன் வந்து
குயினோட, அதாவது ஆனி போலின் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு பார்த்தோம் அப்படின்னா அவரை வந்து தாமஸ் வியாட்டை வந்து ஜெயிலில் பிடிச்சி மேலே லண்டன் டவரில் வந்து வைக்கிறாங்க. பட் வந்து இதில் நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, தன்னோட மனைவியவே வந்து ஆனி போலினை கில் பண்ணிடுறாரு, ஆனால் இவரை விட்டுட்டாங்க அப்படின்னா வந்து இவரை வந்து ப்ரூஃப் பண்ணலை, இவர் மேலே தப்பு இல்லைங்கிறதுனால தான் இவரை வெளிவிட்டாங்க, அதனால் வந்து வியாட் வந்து ஆனி போலினோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க சான்சஸ் கிடையாது, அப்படி இருந்தால் வந்து இவரையும் கொலை பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதாவது வியாட் வந்து இந்த மாதிரி பர்சன் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக. ஆனால் நிறைய பர்சன்ஸ் வந்து பார்த்தோம்னா வியாட் வந்து ஆனி போலின் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாருங்கிறத ப்ரூவ் பண்ணுற விதமாக அவருடைய ரைட்டிங்ஸில் வந்து ஆனா அப்படின்னு வேர்டை யூஸ் பண்ணி எழுதுனா சில ரைட்டிங் ஒரு போயம்ஸோட லைன்ஸ் எடுத்து வச்சு இந்த போம் வந்து ஆனி போலினுக்கு தான் எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ப்ரூஃபாக வந்து ஆனி போலின் கிட்ட இருந்த ஒரு லாக்கெட் இருக்கும், ஒரு லாக்கெட், ஒரு செயின் மாதிரி வச்சுக்கோ, ஓகேங்களா. இப்போ காந்தி வந்து கடிகாரம் வச்சுருப்பார்ல ஒரு இதில், அந்த மாதிரி ஒரு ஹென்ரி 8 வந்து ஆனி போலினுக்கு கொடுத்த ஒரு லாக்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தாமஸ் வியாட் கையில் இருக்குமா. அதை வந்து கிங் ஒரு சமயம் வந்து பார்த்துருவாராம். ஸோ அப்போலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா கிங்குக்கு வந்து ஹென்ரி 8 மேலே ஒரு டவுட்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. எது எப்படியோங்க 2 பேர்த்தையும் அணக்கொண்டுட்டாங்க, ஓகேங்களா. நம்ம ஆனி போலினை கிங்கே வந்து கில் பண்ணிடுவார். அண்டு ஃபைனலாக இவரும் ஜெயிலிருந்து கொஞ்ச நாள் கழித்து வெளியில் வந்து செத்து போயிடுவார், தாமஸ் வியாட்டும் செத்து போயிடுவார். எது எப்படி அதை விடுவோம், நம்ம லைனுக்கு வரும், ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்படி சந்தேகப்பட்டு ஹென்ரியே வந்து இவரை வந்து ஜெயிலில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லலாம். அண்டு வியாட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கென்ட்டுக்கு, ஓகேயா. ஸோ கென்ட்டில் வந்து பார்த்தோம்னா எம்பியாக வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரு 1541 வந்து. அண்டு 1520 வந்து பார்த்தோம்னா எலிசபெத் ப்ரோக் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணுறாரு. வியாட் வந்து எலிசபெத் ப்ரோக் அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. அண்டு கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தாமஸுங்கிற பையன் வந்து பிறக்கிறான், ஓகேயா. அந்த வியாட் வந்து இறந்ததுக்கப்புறம் இந்த தாமஸுங்கிற பர்சன் தான் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 12 வருஷம், ஓகேங்களா, ரிபல்லியனில் வந்து கலந்துக்குவார் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அண்டு நம்ம ஹென்ரி 8 வந்து பார்த்தோம்னா வியாட்டை வந்து அம்பாசிடராக வந்து தன்னுடைய நாட்டுக்கும் வெளிநாடுகளுக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு அம்பாசிடராக கூட நியமித்து வச்சுருந்தாங்க, வியாட்டை வந்து நம்பி வச்சுருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆனால் லேட்டராக வந்து பார்த்தோம் அப்படின்னா அடல்ட்ரியில் இவரே வந்து பிடிச்சி உள்ளே போட்டிருப்பார். அண்டு இவருடைய இட்டாலியன், ஓகேங்களா, இவருடைய சானட்டோட, இவர் வந்து நமக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு வந்து சானட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெட்ரார்க்கோட சானட் ஃபார்மேஷனை தான் நமக்கு வந்து இட்டாலியன் சானட், பெட்ரார்க்கோட சானட் ஃபார்மேஷனை தான் இங்கே கொண்டு வந்து அவர் வந்து அவருடைய ஸ்டைலில் வந்து சேஞ்ச் பண்ணி நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லலாம். அண்டு பெட்ரார்க்கோட சானட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்டேவ், ஓகேங்களா. ஸோ ஆக்டேவில் ரைமிங் கப்லெட் வந்து பார்த்தோம்னா ஏபிஏ ஏபிபிஏ ஏபிபிஏ அப்படின்னு சொல்லி ஆக்டேவ்லையும், அண்டு செசட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேரியஸ் ரைம் ஸ்கீமையும் வந்து பெட்ரார்க் வந்து யூஸ் பண்ணுவார். ஆக்டேவ் வந்து செசட், அதாவது சானட்டில் வந்து ஃபஸ்ட்டு 8 லைனு அடுத்த 6 லைன், ஓகேங்களா. ஆக்டேவ்ங்கிறத ஃபஸ்ட்டு 8 லைன்னு சொல்லுவோம். அந்த 8 லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெட்ரார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏபிபிஏன்னு தான் எழுதுவார் பெட்ரார்க்கு. அதே சமயத்தில் அடுத்த 6 லைன்ஸை வந்து செசட்னு சொல்லுவோம். அதை வந்து வேரியஸான ரைம் ஸ்கீமில் நமக்கு வந்து பெட்ரார்க் வந்து எழுதியிருப்பார், ஓகே. ஆனால் நம்ம வியாட் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதே பெட்ராகனோட ஆக்டேவ், அந்த சானட் ஃபார்மேஷனில் ஆக்டேவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே ஃபார்மெட்டில் வந்து எழுதியிருப்பார். அண்டு செசட்டுக்கு வரும்போது வந்து பார்த்தோம்னா சிடிடிசிஇஇ அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷனை எழுதி நமக்கு வந்து மொதல் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு மெசேஜும் நமக்கு வந்து இருக்குது, ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா போல்ச்சர் மெஷர் ஃபார்ம் அப்படிங்கிறத நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். போல்ச்சர்ஸ் மெஷர் ஃபார்ம்ங்கிறத நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது வந்து பார்த்தோம்னா 12 சிலபிள் ஐஎம்பிக் லைன், ஓகேங்களா. இதை வந்து அலெக்சாண்ட்ரின் ஸ்டானட், அதாவது அலெக்சாண்ட்ரின் ஸ்டான்ஸா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னு நமக்கு வந்து கொடுக்கலாம். அண்ட் வியாட்டோட பொயிட்ரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாசிக்கல் அண்ட் இட்டாலியன் மாடல்ஸை வந்து நமக்கு வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரி சாசரோட ரைட்டிங்ஸு இவருக்கு ரொம்ப பிடிக்குமா, ஓகேங்களா. அவருக்கு வியாட்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாசரோடைய நிறைய
வேர்ட்ஸை அவர் கொண்டு வந்த நிறைய வேர்ட்ஸை வந்து இவருடைய ரைட்டிங்ஸில் வந்து கொடுப்பாரு, நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சாசரோட நியூ ஃபேங்கிள்னஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு, ஓகேங்களா. நியூ ஃபேங்கிள்னஸ் அப்படிங்கிற இந்த வேர்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா தே ஃப்ளீ ஃப்ரம் மீங்கிற போமில் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அந்த போம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த போமில் வந்து சாசரோட வேர்டு, இந்த நியூ ஃபேங்கிள்னஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து நமக்கு வியாட் வந்து அவருடைய போயமில் யூஸ் பண்ணியிருப்பார். எதனாலன்னா சாசர் மேலே இருந்த ஒரு அட்மையரில் சாசரை ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால் வந்து அவர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 96 லவ் போம்ஸ் வந்து எழுதியிருக்காரு. அதெல்லாம் வந்து இவருடைய போம்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு டோட்டல்ஸ் மெச்சலைனியில். ஓகே, ஸோ இவர் இறந்ததுக்கப்புறம் 96 லவ் போயம்ஸ் வந்து எழுதியிருக்கு. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 31 சானட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ்லையும், 10 வந்து பார்த்தோம் அப்படின்னா பெட்ரார்ச்சோட அந்த டிரான்ஸ்லேஷன் வெர்ஷனும் வந்து உள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். அண்டு இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய பர்சனலான நிறைய ரைட்டிங்ஸ் அண்ட் போம்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா தி ஈகர்டன் மானுஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு ஆல்பமில் வந்து வெளிவந்தது அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்டு கிட்டத்தட்ட அதில் பார்த்தோம்னா 123 ரைட்டிங்ஸ், ஓகேங்களா, அதில் வந்து இருக்குது. அதில் பல ரைட்டிங்ஸ் வந்து பார்த்தோம்னா அவருடைய வியாட்டோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங் பேஸ் பண்ணியே, ஓன் ஹேண்ட் ரைட்டிங்லேயே அதில் வந்து இருக்குது அப்படிங்கும் கலெக்ஷன் ஆஃப் ரைட்டிங்ஸை அதை வந்து சொல்கிறாங்க. அண்டு வியாட்டை வந்து பார்த்தோம்னா சிஎஸ் லீவிஸ் அப்படிங்கிற பர்சன் வந்து பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா தி ஃபாதர் ஆஃப் தி ட்ராப் ஏஜ் அப்படின்னு சொல்லி சிஎஸ் லீவிஸ் வந்து சொல்கிறாரு. சிஎஸ் லீவிஸ் வந்து ஃபாதர் ஆஃப் ட்ராப் ஏஜ்னு யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா நமக்கு வியாட்டை பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்குவோம். அண்டு பெட்ரிஷியா தாம்சன் அப்படிங்கிற பர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வியாட்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், தி ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொய்ட்ரின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ தி ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொய்ட்ரி அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம், ஆனால் பெட்ரிஷியா தாம்சன் வந்து யாரை சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பெட்ரிஷியா தாம்சன் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொய்ட்ரி அப்படின்னா அது வந்து வியாட்டு தான் அப்படிங்கிறதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு இவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டவர் ஆஃப் லண்டனில் வந்து இவங்களை வந்து ஹென்ரி வந்து ஜெயிலில் வச்சிட்றாருன்னு சொல்லி. அது எப்போனா 1536 மே மந்தில், ஓகேங்களா. இதே மே மாதத்தில் தான் ஆனி போலினை கில் பண்ணிடுவாங்க. ஹென்ரி 8 வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணுறாரு, காலி பண்ணுறாங்க அதே இதில் தான். ஓகே, அண்டு ஹி வாஸ் ரிலீஸ்டு லேட்டர் இயர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து லேட்டர் இயர்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிறாரு. காரணம் தாமஸ் கிராம்வெல் கூட இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இவர் வந்து டவரில் இருந்த அந்த காலகட்டத்தில் இவரே ஒரு விட்னஸாகவும் இருந்திருப்பார். இவர் கண்ணு முன்னாடி தான் நடந்திருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனி போலின் வந்து இறந்தது May 19, 1536. ஓகே, ஸோ இவர் மே மாதம் தான் பார்த்தோம் அப்படின்னு நாங்கள் பாருங்கள், இவர் மே மாதம் 1536 ஜெயிலில் இருக்கார். அதே மே 15, 1536 ஆனி போலினை கில் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு இவர் சாட்சியாக இருக்கலாம், இவர் கண்ணு முன்னே நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. அண்டு இவர் வந்து ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பிகேம் இல், ஓகேங்களா. ஸோ உடம்பு சரியில்லாமல் போகுது, ரொம்ப நாளாக வந்து அவர் வந்து இல்லை. அக்டோபர் 11, 1542 ஏஜ் ஆஃப் 39 வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து இறந்துடுறாரு. இவர் இறந்தோன்னு இவரை வந்து ஷேர்ஸ்போர்ன் அபி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பதைச்சிட்றாங்க. அண்டு தே ஃப்ளீ ஃப்ரம் மீ இந்த போம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து பார்த்தோம்னா ரைம் ராயல் ஸ்டான்ஸால் வந்து எழுதியிருப்பார். அண்ட் ஆர்தர் கொயில்லர் கோச் எடிசனில் இந்த ஒரு ரைட்டிங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா முத ஆக்ஸ்ஃபோர்டு புக் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ஸில் வந்து வெளிவந்தது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் அந்த போம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு போம் வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் வெர்ஸாகவும் இருக்கலாம். ஏன்னா அவருடைய லைஃப்பில் நடந்த விஷயத்தை தான் அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காருங்கிறனால அந்த ஒரு கான்செப்டில் நமக்கு வந்து சொல்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு போம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வியாட்டோட அஃபேர்ஸ் வித் ஹைபோர்ன் உமன், ஓகேங்களா. ஸோ உயர் குலத்தில், அதாவது ராஜாவோட மனைவி, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததை இவர் வந்து இந்த போமில் வந்து எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பில் வந்து பேசுகிறாங்க. அண்டு இந்த போம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்மிட் வந்து என்ன ஒரு இதில் கொடுத்துருக்காங்கன்னா தி ஈகர்டன் மானுஸ்கிரிப்டில் வந்து இந்த போம் வந்து இருக்குது. அந்த டிவான்ஷர் மானுஸ்கிரிப்ட்லேயும் இந்த ஒரு போம் இருக்குது. ஆனால் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விக்ஸி பெல்லிஸ் நியூப்பர் அஜோனியஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கில் ஒரு டைட்டிலில் வந்து இந்த போம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு டோட்டல் மிஸ்செலனியில் இதே போயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தி லோவர் ஸ்வீக்
ஹவு ஹீ இஸ் ஃபோர்ஷேக்கன் ஆஃப் சச் அஸ் ஹீ சம்டைம் என்ஜாய்டு அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் டோட்டல்ஸ் மிஸ்செலேனியில் 1557 இந்த ஒரு போம் வந்து வெளிவந்தது அப்படின்னும் நம்பப்படுது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம வந்து வியாட்டை பற்றி ஒரு வியூ வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த போமை பற்றின சில விஷயங்களையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த போமோட டெக்ஸ்ட்டு அண்ட் லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு இந்த போம் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ரிமெம்பரன்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில்லையும் தே ஃப்ளீ ஃப்ரம் மீ அப்படிங்கிற ஒரு டைட்டிலையும் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். இந்த ஒரு போம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக வந்து 21 லைன் இருக்கும். மொத்தம் 21 லைன் இந்த போமில் இருக்குது. 3 ஸ்டான்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. இந்த ஒரு போமை வந்து நம்ம வியாட் வந்து பிரித்து எழுதியிருப்பார். ஸ்டார்டிங்கே வந்து இன்னொன்று பாருங்கள், ஸ்டார்டிங்கே வந்து தே ஃப்ளீ ஃப்ரம் மீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஓகேயா? இந்த ஒரு போமே வந்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு லைன் வந்து பாஸ்ட்டில் இருக்கும், ஒரு லைன் வந்து ப்ரெசண்ட்டில் இருக்க மாதிரி இருக்கும். அதாவது ஒரு லைனை வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அப்போது இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லுவார். ஒரு லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆனால் இப்போ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக எழுதியிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டே நான் பாருங்கள் லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தே ஃப்ளீ ஃப்ரம் மீ. ஓகேங்களா? அவங்கெல்லாம் வந்து என்னை விட்டு போயிட்டாங்க, அப்படியே போயிட்டாங்கங்கிறது வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி. அப்படியே ஃப்ளை பறந்துட்டாங்கப்பா, அவங்களாம் என்கிட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி. இங்கே அந்த தேங்கிற வேர்டு கொடுத்ததை கூட பார்த்தோம்னா நிறைய கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிப்படையாக இவர் வந்து அந்த ஆனி போலினுக்கு இப்படி எழுத முடியாது, வெளியே வந்தால் பிரச்சனை ஆயிருங்கிறதுனால அங்கே வந்து ஷீன்னு சொல்கிறதுக்கு பதிலாக தேனி எல்லாத்தையும் சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போமில் நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வியாட் வந்து இந்த போமை வந்து ஆனி போலினுக்காகத்தான் எழுதியிருக்காங்கன்னு நான் வந்து சொல்ல வர கிடையாது. ஆனால் அப்படி தான் வந்து நமக்கு விக்கிபீடியாவிலேருந்து நிறைய நான் பார்த்த எல்லா வீடியோஸாக இருக்கட்டும், நிறைய சோர்ஸஸ் எங்கெங்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறனோ சுற்றி வளைச்சி ஆனி போலினை தான் மனசில் வச்சு வியாட் வந்து இந்த போமை எழுதினாருன்னு சொல்கிறாங்க. ஓகே, எது எப்படியோ சாய்ஸ் நீங்கள் எடுத்துக்கங்க, அதோட முடிவை நீங்களே எடுத்துங்க. ஓகே, ஆனால் இது வந்து நம்ம வியாட் கூட இருந்த பர்சன்ஸ் வந்து அவரை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரியும் அதை எப்படி இவர் எடுத்துக்கிட்டாருங்கிற ஒரு மனப்போக்கையும் வந்து இந்த போமில் வந்து அவரே எழுதியிருப்பார். ரொம்ப இந்த போயம் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 15 நாளாக இதுக்குள்ளே நான் ரிசர்ச்சில் இருக்கேங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது வியாட்டை பற்றி, நீங்கள் தேடி பாருங்கள். அவ்வளோ விஷயங்கள் இப்படியா அப்படியாங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தே இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலோ இல்லைன்னா போர் அடிக்காமலோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம போயமை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். நிறைய கதை பேசணுன்னா நிறைய போயிட்டே இருக்கும், அதனால் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிப்போம். இப்போ கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓகே, ஸோ தே ஃப்ளீ ஃப்ரம் மீ. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு லைன் வந்து பாஸ்ட்லேயும் ஒரு லைன் ப்ரெசென்ட்டில் இருக்க மாதிரி இருக்கும். எல்லோரும் வந்து என்னை விட்டு போயிட்டாங்கப்பா, தட் சம்டைம் டிட் மீ சேக். பட் அவங்க வந்து பார்த்தோம்னா சம்டைம் டிட் மீ சீக் வித் நேக்கட் ஃபுட். ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா போயிட்டாங்க, ஆனால் ஒரு சில நாளில் வந்து சீக் என்னை தேடி வருவாங்க. நேக்கடு ஃபூட்னா காலில் செருப்பு போடாமல் வராங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது, அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் அப்படி கிடையாது, சத்தம் இல்லாமல் வந்துட்டு போவோன்னு சொல்லுவோம்ல. இப்போ வந்து செருப்பு போட்டு நடந்தோம்னா சவுண்டு வருமா அப்படின்னா நான் அப்படி தான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி, ஆனால் செப்பல் இல்லாமல் வந்து போகிறாங்க அப்படின்னா சத்தமே வராது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நேக்கடு ஃபூட்டா. இதில் இன்னொரு வேர்டும் சொல்கிறாங்க. எப்படின்னா நேக்கடுங்கிறத வந்து நமக்கு வந்து நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க, பட் இருந்தாலும் நான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்க வந்து நேக்கடு அப்படின்னா ட்ரெஸ்ஸு இல்லாமல் வந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வரும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கங்கிறத இந்த ஒரு வேர்டில் ரைட்டர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் எது எப்படியோ அவங்க வந்து சத்தம் இல்லாமல் நிறைய பேர் என்னை விட்டு போயிட்டாங்க, ஆனால் அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் சத்தம் இல்லாமல் என்னை வந்து பார்த்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நேக்கடு ஃபுட் ஸ்டால்கிங் இன் மை சேம்பர். ஓகேங்களா? ஸ்டால்கிங்னா ஸ்டீல்த்லி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, மீனிங் இருக்குது. ஸ்டீல்த்லினா திருட்டுத்தனமாக சொல்கிறது. அப்படி போன நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அப்படி போனவங்க என்னை வந்து திருட்டுத்தனமாக சத்தம் இல்லாமல் என்னை வந்து பார்த்துட்டு போனாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. ஐ ஹாவ் சீன் தெம் ஜென்டில் டேர்ம் அண்ட் மீக். அவங்களையெல்லாம் நான் எப்படி பார்த்துருக்கேன்னு பார்த்தோன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஜென்டிலாக டேமாக
மீக்காக இருந்தாங்க. இவர் கூட பழகும்போது, இவர் கூட இருக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப பெருந்தன்மையாக, ரொம்ப பெரிய மனசு, ரொம்ப பெருந்தன்மையாக. டேம் அப்படின்னா டொமஸ்டிகேட்னா பழகுன, நம்ம கூட பழகுன விலங்குகள் இருக்குல்ல, பூனை, நாய், இதெல்லாம் எப்படி நம்மக்கிட்ட இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப பழகுன மாதிரி நம்ம கூட இருந்தாங்க. அண்டு மீக்னா குவைட்டாக இருந்தாங்க. அவங்களாம் என்கிட்ட அமைதியாகவும் ரொம்ப பெருந்தன்மையாகவும் ரொம்ப பாசமாகவும் பழகுனது மாதிரி என் கூட வந்து இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. தட் நவ் ஆர் வைல்டு. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா வைல்டு அப்படிங்கிறதுக்கு ரெஸ்ட்ரைண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது, ஓகேங்களா. பட் நவ் அவங்க அப்படியெல்லாம் இருந்தாங்க, ஓகேங்களா. போயிட்டாங்க. ஆனால் ஒரு காலத்தில் அப்படிலாம் இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது வைல்டு, ரெஸ்ட்ரைண்ட் அப்படின்னா கட்டுப்பாடோடு இருக்காங்களாம். கட்டுப்பாடோடு நம்மக்கிட்ட வர்றதில்ல, நம்மள்கிட்ட பேசுகிறதில்ல, விசித்திரமாக இருக்குது, இப்போ வந்து விசித்திரமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அண்ட் டு நாட் ரிமெம்பர், அவங்களாம் என்னை பார்த்தா கூட என்னை ஞாபகமே இல்லாத மாதிரி போகிறாங்க. அவங்க என்னை பார்க்கும்போது நம்மளை ஞாபகமே இல்லாத மாதிரி புதுசாக ஒரு ஆளை பார்க்குற மாதிரி, யாரையோ பார்க்குற மாதிரி என்னை வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. தட் சம்டைம் தே புட் தெம்செல்ஃப் இன் டேஞ்சர் டு டேக் பிரெட் அட் மை ஹேண்ட், ஓகேங்களா. ஸோ சில நேரத்தில் அவங்க பார்த்தோம் அப்படின்னா சம்டைம் தே புட் தெம்செல்ஃப் இன் டேஞ்சர் டு டேக் பிரெட் அட் மை ஹேண்ட், ஓகேங்களா. ஆனால் இப்படி என்னைய பார்த்தா யாருன்னே தெரியாத மாதிரி இருக்கிற அவங்க ஒரு சில நாளில் வந்து அவங்க எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, அவங்கள வந்து அவங்களே ஆபத்தில் தள்ளிக்குவாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும், இவர்கிட்ட வந்துட்டு போனால் அது மிகப்பெரிய ஆபத்துன்னு நல்லா தெரியும். அது தெரிஞ்சே இவங்கெல்லாம் வந்து போனாங்க. டு டேக் பிரெட் அட் மை ஹேண்ட் அப்படின்னா இவர் கையில் இருக்க பிரெட்டை வாங்கிறதுக்காக, எடுக்கிறதுக்காக அவங்க வந்து ஆபத்துன்னு தெரிஞ்சே வந்து போனாங்கங்கிறது கிடையாது. இவர் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டா ஆபத்துங்கிறது நல்லா தெரிஞ்சே கூட இவர்கிட்ட வந்துட்டு போனாங்க அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறாரு. அண்ட் நவ் தே ரேஞ்ச். ஆனால் அப்படி இருந்தவங்க எவ்வளோ ஆபத்துன்னு தெரிஞ்சு கூட என்கிட்ட வந்து இருந்தாங்க, வந்து பழகுனாங்க, போனாங்க. ஆனால் இப்போது ரேஞ்சாக ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்காங்க. அவங்கள என்னை வந்து கண்டுக்கிறதே இல்லை, ரொம்ப டிஸ்டன்ஸ், தொலைதூரம் போயிட்டாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்படி போனவங்க எப்படி இருக்காங்கன்னா, பிஸிலி சீக்கிங் வித் அ கண்டினியூவல் சேஞ்ச். அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அடுத்தது யாரடா செலக்ட் பண்ணலாம், அடுத்தது யாரை தேடி போகலாம், அடுத்தது யார்கிட்ட வந்து பழக்கம் வச்சுக்கலாம், அடுத்தது என்ன, அடுத்தது யாருன்னு சொல்லி ரொம்ப பிஸியாக வாட் இஸ் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. இப்போ அவங்க என்னெல்லாம் கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள். தேங்க்டு பி ஃபார்ச்சூன் இட் ஹேவ் பீன் அதர்வைஸ். இட் ஹேத்துன்னு இருக்கும், ஹேவ்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ தேங்க்டு பி ஃபார்ச்சூன், அந்த இதில் ஒரு விஷயம் பாருங்கள், நம்ம டெட்லாம் பார்த்துருப்போம். ஹேத் அப்படின்னா என்ன மீனிங் வரும்னு சொல்லி, ஓகேங்களா. ஹேடு, ஹேஸு, ஹேவ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஹேத் அப்படின்னா ஹேவ் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகே. அப்படி தான் இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க, ஓகே. ஸோ அவர் வந்து தேங்க்யூ சொல்கிறாரு. பார்த்தோம் அப்படின்னா தேங்க் பி ஃபார்ச்சூன்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அதிர்ஷ்டத்துக்கு வந்து இவர் வந்து நன்றி சொல்கிறாரு, ஓகேங்களா. இட் ஹேவ் பீன் அதர்வைஸ் 20 times பெட்டர். அவருக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கிதுன்னா கிட்டத்தட்ட 20 மடங்கு வந்து அவருக்கு வந்து சந்தோஷம் கிடச்சிதான். எப்போனா அவங்க கூட பழகும்போது, அவங்க கூட இருந்தம்போது கிட்டத்தட்ட 20 மடங்கு எனக்கு வந்து ரொம்ப நான் வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தேன். அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுக்காக அந்த அதிர்ஷ்டத்துக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த போன பர்சன், இவரை விட்டு போன பர்சனுக்கு இவர் வந்து நன்றி சொல்கிறாரு. அவங்க கூட இருக்கும்போது கிட்டத்தட்ட 20 மடங்கு வந்து மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படிங்கிற சொல்கிறாங்க. பட் ஒன்ஸ் இன் ஸ்பெஷல், ஓகே. இவர் எப்போவுமே அவங்க கூட இருக்கும்போது அந்த ஒரு பெண்மணியோட இவர் வந்து அந்த நாளை வந்து போக்கும்போது 20 மடங்கு மகிழ்ச்சியாக இருந்தாராம். அதில் ஒரு நாள் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இன் தின் ஆரி, ஓகேங்களா. ரொம்ப மெலிசான ஒரு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலாபரேட் ஆர் பியூட்டிஃபுல் கிளாத் அப்படிங்கிறது அதுக்கான மீனிங். ஸோ தின் ஆரி, மெலிசான ட்ரெஸ் போட்டு வராங்க. ஆஃப்டர் அ ப்ளசன்ட் கைஸ் அப்படின்னா அப்பியரன்ஸ், ஓகேங்களா. அப்பியரன்ஸ்னால் அவங்க பார்க்குறதுக்கு அப்படியே வந்து அழகாக பியூட்டிஃபுல்லாக ஒரு மெலிசான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அன்னைக்கு வந்திருக்காங்க. வென் ஹர் லாஸ் கிரவுண்ட் ஃப்ரம் ஹர் ஷோல்டர்ஸ் டிட் ஃபால். அப்படி வந்து அவர் மீட் பண்ண வரும்போது அவங்க உடம்பு மேலே போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸு வந்து அப்படியே தோள்பட்டையிலேருந்து அப்படியே நழுகி கீழே விழுந்துருச்சு. இந்த இடத்த பாருங்கள், நழுகி கீழே விழுதுன்னா அந்த ட்ரெஸ்ஸு வந்து அவ்வளோ லூஸாக வியர் பண்ணி இருந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய சாஃப்டான ஸ்கின்னை வந்து இந்த இடத்துல சொல்ல வர மாதிரி, ஓகே. ஸோ அப்படியே நழுகி கீழே விழுந்துருச்சான். ஸோ அப்படி விழும்போது அண்ட் ஷி மீ
காட் இன் ஹர் ஆர்ம்ஸ். அப்படி விழும்போது இவர் வந்து ட்ரெஸ் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்படி இப்படி போகும்போது அந்த பெண் வந்து என்ன பண்ணுறாங்களாம், இவர் அப்படியே வந்து லாங் அண்ட் ஸ்மால், ஓகேங்களா, காக்ட் இன் ஹர் ஆர்ம்ஸ் லாங் அண்ட் ஸ்மால், அப்படியே வந்து அவரை கட்டி பிடிக்கிற மாதிரி அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. அப்படி கையை நீட்டும் போது லாங்கான ஹேண்டாக போகிறதும் அண்ட் அரவணைக்கும் போது அப்படியே ஷார்ட்டாக ஹேண்டு மாறுறத இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு தருணம் வந்து அப்படி இருந்ததுங்கிறதையும் தேர் வித் ஆல் ஸ்வீட்லி டிட் மீ கிஸ், ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து அப்படி கட்டி தழுவி அந்த பெண் வந்து இவருக்கு வந்து ஒரு கிஸ் பண்ணியிருக்காங்க. கிஸ் பண்ணிவிட்டு அண்டு சாஃப்ட்லி சைடு அப்படியே வந்து மென்மையாக அப்படி கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, டியர் ஹர்ட் ஹவு லைக் யூ திஸ், சரிங்களா, என்னோட அன்பே இந்த 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 முத்தம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ரொம்ப சாஃப்டாக வந்து கேட்குறாங்க. இந்த ஒரு தருணத்தை வியாட்டு வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் 20 மடங்கு மகிழ்ச்சியாக இருக்கும், அந்த அளவுக்கு நான் சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அந்த ஒரு நாள், அந்த ஒரு ஸ்பெஷலான இந்த ஒரு நாள் வந்து இந்த நடந்த ஒரு சம்பவம் அளவற்ற மகிழ்ச்சி எனக்கு வந்து கொடுத்தது அப்படிங்கிறத வியாட் வந்து சொல்கிறாரு. தேர்ட் ஸ்டான்ஸா, இட் வாஸ் நோ ட்ரீம். நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன், இது வரைக்கும் சொல்லியிருக்கேன், 2 ஸ்டான்ஸாக நான் வந்து சொல்லியிருக்கேன்ப்பா. இத்தனை பேர் தான் எல்லாமே போயிட்டாங்க, அவங்கெல்லாம் என்னை திருட்டுத்தனமாகவும் அமைதியாகவும் யாருக்கும் தெரியாமல் வந்து சந்தித்தாங்க, அவங்கெல்லாம் என் கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க, இப்படிப்பட்டவங்களாம் இருந்தாங்க அப்படின்னு நான் இதெல்லாம் சொல்கிறேன். ஆனால் நான் இவன் சொல்கிறதெல்லாம் ஒரு வேளை கனவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிடாதீங்க. ஐ லே ப்ராட் வேக்கிங். எனக்கு நல்லா தெரியும், நான் வந்து லேனா நான் படுத்துருக்கேன், ஓகேங்களா, நல்லா முழிச்சு தான் படுத்துருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் நடக்கிறது எல்லாம் வந்து கனவு இல்லை, நிஜம்தான் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறாரு. பட் ஆல் இஸ் டர்னடு. பட் ஆனால் நடந்தது, இது எல்லாமே நடந்தது, இதெல்லாம் கனவு கிடையாது, நான் முழிச்சு தான் இருக்கேன், ஓகேங்களா, நிஜம்தான். பட் அது எல்லாமே இப்போ வந்து மாறிடுச்சு. அப்போது மாதிரி இப்போ எதுவுமே இல்லை, எல்லாமே மாறிடுச்சு. த்ரூ மை ஜென்டில்னஸ் இன்டு எ ஸ்ட்ரேஞ்ச் ஃபேஷன் ஃபார் ஷேக்கிங், ஓகேங்களா. ஸோ அதையெல்லாம் வந்து எல்லாம் மாறிடுச்சுங்கிறதுனால நீ அப்போ வந்து என்கிட்ட வந்து பேசினா பழகுனா இப்போ ஏன் வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிலாம் நானும் போக கிடையாது. நான் ஜென்டில்னஸாக பெருந்தன்மையாக நான் வந்து இருக்கேன். எதுக்குன்னா இன்டு எ ஸ்ட்ரேஞ்ச் ஃபேஷன் ஆஃப் ஷேக்கிங். இப்போலாம் வந்து ஃபேஷன், ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃபேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் இருக்கும்போதே அவரை கை விட்டுட்டு இன்னொருத்தர் பிடிச்சி போகுது, அவங்க கூட வந்து போயிடுறது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அது ஒரு ஃபேஷனாக போயிட்டுருக்கு. ஒருத்தர் கூட பழகுறாங்க, பிடிக்கலைன்னா மாற்றிக்கிட்டு இன்னொருத்தரால் மாற்றிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபேஷன் போயிட்டுருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் வந்து அதை பெருசுப்படுத்த விரும்பலை, நான் ஜென்டல்னஸாக இருந்துக்கிறேன். அவங்க வந்து ஷேக்கிங்னா கைவிடப்படுறது, ஓகே. ஸோ அந்த ஷேக்கிங் கை விட்டுட்டு இன்னொரு ஆளை தேடி வந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அண்ட் ஐ ஹாவ் லீவ் டு கோ ஆஃப் ஹர் குட்னஸ், ஓகே. ஸோ நானும் அதே மாதிரி இப்போ அவங்க வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அதே மாதிரி ஐ ஹாவ் லீவ் டு கோ, ஓகேங்களா. நானும் அவங்களோட குட்னஸ், அவங்க என்கிட்ட வந்து எந்த வித சண்டையோ எந்த ஒரு குற்றமோ எதுவுமே எனக்கும் வந்து அவங்க கெடுதல் பண்ண கிடையாது, என்கிட்ட குட்னஸாக தான் இருந்தாங்க. அவங்க எப்படி பெருந்தன்மையாக வந்து போனாங்களோ அதே மாதிரி நானும் வந்து பெருந்தன்மையாக அவங்கள விட்டு விலகிறது தான் நல்லது, விலகிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அண்ட் ஷீ ஆல்சோ டு யூஸ் நியூ டேங்கிள்னஸ், ஓகேங்களா. ஆனால் அவங்களும் வந்து பார்த்தோம்னா ஷீ ஆல்சோ, இவரும் ஒதுங்கிட்டார். அந்த பொண்ணு வந்து எப்படி இது பண்ணுறாங்கன்னா யூஸ் நியூ ஃபேங்கிள்னஸ், இதை தான் நம்ம வந்து பார்த்தோம். இந்த நியூ ஃபேங்கிள்னஸ்ங்கிறது சார்ஜர் யூஸ் பண்ண வேர்டு, ஓகேங்களா, அவருடைய ரைட்டிங்ஸில் யூஸ் பண்ணது. அவரை பிடிச்சி போய் அவர் இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணுவார், நியூ ஃபேங்கிள்னஸ். அந்த பொண்ணும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் நியூ ஃபேங்கிள்னஸ், அடுத்தது நியூ ஃபேங்கிள்னஸ்ங்கிறது மாடர்னிட்டி அப்படின்னு சொல்லலாம், மாடர்ன் ஏஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு மாடர்ன், நமக்கு வந்து ஒரு மொபைல் வச்சுருப்போம், அது நல்லா தான் இருக்கும், ஆனால் கேமரா சரியில்லை, ப்ராசஸ் சரியில்லைன்னு சொல்லி இதை விட பெட்டரான ஒன்று வாங்குவோம். நம்மள்ட்ட பைக் இருக்கும், இன்னொரு மார்க்கெட்டில் நல்லா பைக் இருக்குன்னா அதை வாங்குவோம். நம்மள்ட்ட நல்ல ட்ரெஸ்ஸாகவே இருக்கும், ஆனால் நமக்கு வந்து ஒரு பர்ச்சேஸ் போகும்போது, ஷாப்பிங் போகும்போது அந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருச்சுன்னா அது நல்லா தானே இருக்குது, அதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்குறோம், பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நியூ ஃபேங்கிள்னஸ்னால் நம்மக்கிட்ட இருக்கும், ஆனாலும் நம்ம இன்னொரு புதுசாக ஒரு விஷயத்தை தேடிப்போம், புதுசாக இருக்கிற பொருள் புதுசாக தேடிப்போம். அந்த மாதிரி வந்து இந்த பொண்ணு வந்து புதுசாக தேடி போகிறாங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. பட் சின்ஸ் தட் ஐ ஸோ கைண்ட்லி ஆம் சர்வ்டு, பட் சின்ஸ் அந்த நாள் முதல், ஓகேங்களா, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கைண்ட்லி ஆம் சர்வ்டு, நான் ரொம்ப பணிவாக கைண்டாக தான் அவங்க வரும்போதெல்லாம் அவங்கள்ட்ட பழகினேன், சர்வ் பண்ணேன்னா நான் வந்து பழகினேன், ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அண்ட் ஐ வுட் ஃபெயின், ஓகேங்களா, ஃபெயின் அப்படின்னா சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படின்னு சூழ்நிலை நம்ம வந்து சொல்லுவோம். ஐ வுட் ஃபெயின் நவ் வாட் ஷீ ஹேவ் டிசர்வ், ஓகேங்களா. எனக்கு வந்து பார்த்தோம், நான் வந்து இப்போ வந்து
ஐ வுட் ஃபெயின் இப்போ இருக்க சூழ்நிலையை. ஓகேங்களா, நான் வந்து சர்க்கம்ஸ்டன்ஸை வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். வாட் ஷீ ஹேவ் டிசர்வ், அவங்களுக்கு ஷீன் இந்த இடத்துல வந்துருச்சுங்களா, சிங்கிள் வேர்டு லாஸ்ட் லைனில் சிங்கிள் வேர்டு இந்த இடத்துல வந்துடும் பாருங்க. ஸோ எனக்கு நல்லா தெரியும் வாட் ஷீ டிசர்வ், அந்த பொண்ணு வந்து எதுக்கு தகுதியானவள் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறதோட இந்த போமை வந்து நம்ம ரைட்டர் வந்து முடிப்பார். இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சுது. ரொம்பவே பேசிக்கிட்டோம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 35 நிமிஷம் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.